எங்க ஆச்சி கையிலே கரைச்சு குழம்பு கூட்டி சட்டியில மீன் குழம்பு வச்சாங்கன்னா அதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நானுமே அவங்களோட மெத்தட்லயே கையிலே கரைச்சு குழம்பு கூட்டி மத்தி மீன் குழம்பு வச்சிருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சிருந்தேன். அது நல்லா இந்த மாதிரி கரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் 3 கிளாஸ் அளவுக்கு கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை கூடவே அரை வெங்காயம், அரை தக்காளி, ஒரு கொத்து போல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி நல்லா கையிலே கரைச்சு விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே. வீட்டு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் தனியா தூள், 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வீடியோ எடுத்திருக்கேன், கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக்ல அப்லோட் பண்றேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கையில நல்லா கரைச்சு விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இல்ல உப்பு காரம் புளிப்பு எல்லாத்தையுமே செக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி நல்லா இடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். சட்டி சூடானதும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்ப இதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சு வந்ததும் 15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் மேல இருந்தாதான் நல்லா இருக்கும், அதனால எக்ஸ்ட்ரா தான் நான் ஊத்திருக்கேன். 1/2 நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டு இப்ப இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். நம்ம குழம்பு கூட்டி வச்சிருந்தோம் இல்லையா பிஃபோரா, அதை ஊத்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வரணும். குழம்பு நல்லா சலசலன்னு கொதிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்க மத்தி மீனை ஒன்னொன்னு சேர்த்துக்கலாம். ஒன்ஸ் நம்ம மீன் சேர்த்துட்டோம்னா அதை கிளறவே கூடாது. இந்த மாதிரி நல்லா தள்ளி தள்ளி விட்டுக்கோங்க. ஃபுல்லாத்தையுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும், ஒரு 1 நிமிஷம் வரைக்கும். அதுக்கப்புறமா லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கணும். இவ்வளவுதாங்க, நம்மளோட ட்ரெடிஷ்னலான மத்தி மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நல்லா சுட சுட சாதம் போட்டுட்டு எறா தொக்கு, மீன் வறுவல், மீன் குழம்புன்னு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.